பன்முக வித்தகர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். மேலும் விவரங்களை வழங்கலாம். தமிழ் திரையுலகிலே இயக்குனர் தொடங்கி இசையமைப்பாளர் வரை பல்வேறு நிலைகளில் பன்முக கலைஞன் என்று சொல்லுவதற்கு இலக்கணமாக திகழ்ந்த பாக்யராஜ் அவர்களுடைய உடல் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் பெசன்ட் நகர் மின்மயானத்தை அவருடைய உடல் சென்றடைந்துவிடும். வீட்டில் எப்படி அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கிய பொழுது நூற்றுக்கணக்கான திரையுலகினர் இங்கே திரண்டு நின்று இறுதிச் சடங்குகளுக்கான பணிகளை மேற்கொண்டார்களோ அதே போன்று பெசன்ட் நகர் மின்மயானத்திலும் பலர் காத்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அங்கே அந்த இறுதிச் சடங்குகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. குடும்ப பாரம்பரிய முறைப்படி சாந்தனு உள்ளிட்ட அவருடைய பிள்ளைகள் அந்த சடங்குகளை எல்லாம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதன் பிறகு பாக்யராஜ் அவர்களுடைய உடல் மின்மயானத்தில் எரியூட்டப்படுவதற்காக வழங்கப்பட இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் பெசன்ட் நகர் மின்மயானத்தை அவருடைய உடல் சென்றடைய உள்ள நிலையில்தான் வரக்கூடிய வழி எங்குமே பலர் காத்திருந்து அவருடைய உடலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுபூர்வமான தருணங்களையும் நாம் தொடர் நேரலையில் பார்த்து வருகின்றோம். ஜெமினி மேம்பாலம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணா மேம்பாலத்தின் மீது நின்று பலர் பாக்யராஜ் அவர்களுடைய உடல் சென்ற காட்சிகளை கண்ணீர் வடித்து கண்டபடி இருந்தார்கள். இதேபோன்று அவர் உடல் செல்லும் வழியெங்கும் நிறைய பேர் நின்று அவருடைய உடலை பார்ப்பதற்கான கடைசி ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் பெசன்ட் நகர் மின்மயானத்தை பாக்யராஜ் அவர்களுடைய உடல் சென்றடைய உள்ள நிலையில் பொதுமக்களுடைய கடைசி அன்பை பெற்றபடி அந்த கலைஞன் தற்போது பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி விரைந்து வருகின்றார்.
ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனின்று நீர்மேல் ஆடும் தீபங்கள், ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை, ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை, சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அவருடைய உடல் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். வரக்கூடிய வழியெங்கும் சாலையின் இரண்டு பக்கமும் நிற்கக்கூடிய மக்கள் பாக்யராஜ் அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு சார்பில் முழு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்த நிலையிலே தமிழக காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை நடத்தி அவருடைய இறுதிச் சடங்கை தொடங்கி வைத்தார்கள். அதன் நிறைவாக பெசன்ட் நகர் மின்மயானத்திலே 3 சுற்றுகளாக துப்பாக்கி குண்டுகள் முழங்கப்பட்டு கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி சடங்குகள் நிறைவுற இருக்கின்றன. பெசன்ட் நகர் மின்மயானத்திலும் நூற்றுக்கணக்கான திரையுலகினர் காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் மறைந்திருக்கக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பாக காலமாகியிருந்த பாரதி ராஜா அவர்கள் பல நூறு கலைஞர்களை திரையுலகிற்கு அடையாளப்படுத்தியிருந்தவர்கள். அவர்களுக்கு பிறகாக திரையுலகிலே 2 தலைமுறைகள் வந்து சென்று விட்டன. என்றாலும் கூட விதை என்பது அவர்கள் விதைத்ததுதான் என்பதை போன்று பாரதி ராஜா தொடங்கி பாக்யராஜ் வரையிலான அந்த ஒரு சங்கிலி தொடர் அறுபடாத நீண்ட நெடிய கலைஞர்களின் வரிசைதான் தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து பல இயக்குநர்கள் பரிணாமம் பெறுவதற்கும் வளர்ச்சி பெற்று திரைக்கதைகள் ஒரு புதிய திசையில் செல்லுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள். அந்த கலைஞர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.